சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய ஒரு தக்காளி சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 பெரிய தக்காளியை வெட்டி எடுத்து அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ், அதாவது ஒரு பட்டை, 3 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி பூ, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி மிளகாய் விழுது, அதை இதோட சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சே நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா கரெக்டாக எல்லாமே பக்குவமாக வரும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் வீட்டில் சமையலுக்கு எப்போவும் யூஸ் பண்ணுற அரிசியை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உலக்கில் 1 உலக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 தண்ணி விட்டுட்டு நல்லா கழுவணும். 2 தடவை தண்ணி விட்டு நல்லா கழுவுனதும் 20 நிமிஷம் அப்படியே தண்ணியிலே வச்சு மூடி வச்சிடலாம். அரிசி ஊற வைக்க டைம் இல்லைன்னா குக்கரில் எக்ஸ்ட்ரா ஒரு விசில் சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வெந்ததும் இதுக்கு தேவையான கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்ததும் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம், ஏன்னா தயிர் நல்லா பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ தண்ணி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு லேசாக கொதி வர்ற அளவுக்கு மூடி வச்சுருங்க. லேசாக கொதி வந்ததும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டுக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்தோம்ல அரிசியை, அதை தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வரட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் அரிசி ஊற வைக்கலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு விசில் 6 விசிலாக வச்சுக்கலாம். குக்கரோட வெயிட்டு அதுவாக ரிலீஸ் ஆனதும் நீங்கள் திறந்து பார்க்கலாம். நீங்களே பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக உதிரியாக கொஞ்சம் கூட குலையாமல் சூப்பராக தயாராகிருக்கு. பொதுவாக நம்ம குக்கரில் செய்யும்போது குழஞ்சி போயிடும்னு டவுட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பெர்ஃபெக்டான தக்காளி சாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வேறொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.